ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரஜினி சார் பத்தி சொல்லி ஆகணும். கேட்ட படம். இவர் போறாரு, எல்லாரும் எந்திரிச்சு விஷ் பண்றாங்க. நானும் எந்திரிச்சு சார் வணக்கம் அப்படிங்கிறேன். சூப்பர். என்ன காமெடி, என்ன வில்லிதனம், என்ன ரவுடிஸ், செம்மையா பண்றீங்க. பண்ணுங்க அப்படின்ட்டு போறாரு. சத்தியமால நான் சொல்றேன், எனக்கு அந்த இடத்துல உயிர் போயிருந்தாலும் பரவாயில்ல. சுறாவில் தான் வந்து ஏவிஎம்ல செட்டு போட்டிருக்காங்க. விஜயோட அம்மாவும் வடிவேல் சார் இவங்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. மார்க்கெட்டுக்கு வரக்குள்ள நானும் இந்த மாதிரி பிரேம பிரியா 2 பேரும் அங்கே இருப்போம். 2 பேரும் மேலுக்கு கீழுக்கு, ஒருத்தர் கீழே ஒருத்தர் மேலே நடுவில் அவரு. அப்படி கட்டி பிடிச்சி 3 பேரும் உருண்டுவோம். விஜய் சார் வந்து கேட்பாரு, என்ன ஆச்சு? ஐயோ கடவுளே, 2 பேரில் வந்து என் மேலே உளுந்து போச்சுப்பா, வாட்டர் டேங்க் கூட பரவாயில்லையாப்பா அப்படிம்பாரு. ஃபஸ்ட்டு நல்லா தெரியணும்னு நம்ம வடிவேல் சார் தான். ஆனால் அவரு கூட நான் இது வரைக்கும் ஃபோட்டோ எடுத்ததே இல்லை. ஆனால் எடுப்பாங்க. அப்போ வந்து ஸ்டில் கேமரா கேட்டால் தரமா அப்படிம்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் அதோட விட்டுருவோம். அதனால ஒரு ஃபோட்டோ கூட. அதேமாரி விஜய் சார் கூடயும் அப்படி தான். எத்தனையோ வாட்டி இந்த குருவி படம் இதெல்லாம் ஃபோட்டோ கேட்டிருக்கிறோம். அவங்க மேக்கப் மேனு, அவங்க காஸ்டியூம் இருப்பாங்க இல்லைங்களா, எடுத்துக்கலாங்க்கா அப்படிம்பாங்க. வெறும் பிளாஸ்டிக் மட்டும் அடிச்சுட்டு இது இருக்காது. 2 மணி நேரத்தில் அந்த மாதிரி ஏமாந்தேன். அதனால் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஹே கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். பார்க்க போகிற நேர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நமக்கு கூட நேர்காணல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் இணைஞ்சிருக்காங்க. மேக்ஸிமம் சில பேர் பார்க்குறப்போ கொஞ்சம் டெரராக தெரியும், பட் இருந்தாலும் குழந்தை மாதிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இப்போ நம்ம கூட இருக்கவங்களும் வந்து நிறைய படங்களில் வடிவேலு சார் எல்லாம் வந்து செம்மையாக அடிக்கிற மாதிரி சீரியஸான கேரக்டரில் இருந்தாலும் நிஜத்தில் ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வடிவேலு காமெடி ஆக்டர் சுமதி மேம் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேச போகிறோம். ஹாய் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன்டாம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். பார்த்தாலே தெரியுது. அடுத்ததான் வந்து விஜயகாந்த் சாருக்கு அடுத்து நம்ம ரஜினி சார். ஸோ காலா படத்தில் நீங்கள் அவர் கூட வந்து பேக்ரவுண்டில் நடிச்சிருப்பீங்க. ஸோ அவரை பார்த்த அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய பேருக்கு இந்த விஷயம் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப எப்படி? கண்டிப்பாக ரஜினி சார் பற்றி சொல்லி ஆகணும். ரஜினி சார் படத்தில் நிறைய நான் ஜூனியர்ஸாக போயிருக்கிறேன். ஓகே. பேட்ட படம் ஈவிபியில் நடக்குது. ஓகே. நான் வந்து அது நிறையா வாட்டி நான் அந்த ஒரு 2 மாதம் மட்டும் அந்த ஷூட் நடக்குது. நான் வந்து அன்னைக்கு மட்டும் தான் போனேன், நைட் ஷூட்டு. ஓகே. இந்த பக்கம் வந்து ஃபைட் சீன் போகுது. அதில் வந்து எல்லாம் அந்த குடோனி எரியிற மாதிரி நாங்கள் சந்தை வீடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதில் அந்த சந்தை அந்த வீட்டு வாசலில் உட்காந்துருக்கிற மாதிரி இவர் போகிறாரு. ஒரு 7 மணி 7:30 மணி இருக்கும் ஈவினிங் போகிறாரு. நாங்கள் அங்கே உட்காந்துருக்குறோம். எல்லோரும் எந்திரிச்சு விஷ் பண்ணுறாங்க. நானும் எந்திரிச்சு சார் வணக்கம் அப்படிங்கிறேன். அவர் இப்படி போயிட்டாரு. நான் இப்படி எந்திரிச்சு நின்று இப்படி விஷ் பண்ணுறேன். இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப அப்படி ரிவேர்ஸில் வந்து என் சோழர் இப்படி தட்டி, சூப்பர், என்ன காமெடி, என்ன வில்லிதனம், என்ன ரவுடிஸு, செம்மையா பண்ணுறீங்க, பண்ணுங்க அப்படின்ட்டு போகிறாரு. சத்தியமால நான் சொல்கிறேன், எனக்கு அந்த இடத்துல உயிர் போயிருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளோ ஒரு ஹாப்பி. எங்களுக்கு கூட்டு போன ஏஜென்ட் இப்படி எதிர்க்க நிற்கிறான். இப்படி கை கட்டிக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் எனக்கு ஆனந்த கண்ணீரா என்னவோ ஏதோ எனக்கு அப்படி ஒரு ஹாப்பி. அவர் அந்த மாதிரி அப்போ வந்து அவங்களும் எவ்வளோ படம் நடித்தாலும் எவ்வளோ ஹீரோவை பண்ணாலும் அவங்களும் அந்த காமெடி இதெல்லாம் ரசிக்கிறாங்க இல்லைங்களா. எனக்கு அது ஒரு சந்தோஷம் அவர் மேலே. ஆனால் அவர் அதுக்கப்புறம் நான் போய் லொக்கேஷனில் கூட பார்த்தா விஷ் பண்ணுவோம். போய்பாரு நேராக அதிகமாக பேசுனதெல்லாம் அன்னைக்கு என்கிட்ட பேசினார். அப்போ அவரும் மைண்டில் வச்சுருக்காரு இல்லைங்களா. ஆமாம், உங்களுக்கு நோட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ பெரிய ஆள் வந்து காமெடி ஆர்டிஸ்ட்டை நோட் பண்ணுறாங்க, பாராட்டுறாங்கன்றப்போ கண்டிப்பாக மனசு. ஓகே மேம். ஸோ அடுத்ததான் நம்ம விஜய் சார், அவர் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரு கூட நிறைய படம் பண்ணிக்கிறேன். சுறா பண்ணேன், சிவகாசியில் பண்ணோம். வில்லனுக்கு 8 அப்பட்டியில் ஒரு அப்பட்டியே பண்ணியிருப்போம். சுறாவில் தான் வந்து ஏவிஎம்ல செட்டு போட்டிருக்காங்க. அவர் வந்து வடிவேல் சார் மார்க்கெட்டுக்கு விஜயோட அம்மாவும் இவர் வடிவேல் சார் இவங்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. மார்க்கெட்டுக்கு வரக்குள்ள நானும் இந்த மாதிரி பிரேம பிரியா 2 பேரும் அங்கே இருப்போம். நாங்களும் மார்க்கெட்டுக்கு வந்திருப்போம். அங்கே போயிருக்கக்குள்ள இவர் வந்து அங்கே ஏதோ ஒன்று நடந்துகிட்டு வந்து இப்படி உருண்டுக்கிட்டு வந்து எங்களை 2 பேர்த்தையும் கட்டி பிடிச்சி 2 பேரும் மேலுக்கு கீழுக்கு, ஒருத்தர் கீழே ஒருத்தர் மேலே நடுவில் அவர். அப்படி கட்டி பிடிச்சி 3 பேரும் உருண்டுவோம். அடாடாடாடாடாடா 2 பேரில் என் மேலே சாஞ்சி உருண்டு போய் என் உடம்பே ரகலமாகி போச்சுட்டான் பாரு. இவர் விஜய் சார் வந்து கேட்பாரு, என்ன ஆச்சு?
ஐயோ கடவுளே 2 ஃபேரில் வந்து என் மேலே உளுந்து போச்சுப்பா, வாட்டர் டேங்கு கூட பரவாயில்லையாப்பா அப்படிம்பாரு. அந்த காமெடி அதில் அவர் படத்தில் பண்ணேன். ஸோ விஜய் சார் வந்து இப்போ அவர் கூட இப்போ சிஎம் கூட நடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ஒரு மொமெண்ட் ஆனதுக்கப்புறம், ஏன்னா நிறைய பேர் முன்னாடி வந்து விஜய் சார் கூட நடிச்ச தளபதி கூட அப்படின்ற மாதிரி, ஆனால் இப்போ அவங்க எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னா சிஎம் கூட நம்ம நடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? 2 படத்தில் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஹாப்பி தான். ஓகே, ஒரு சிஎம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டீங்க. கண்டிப்பா. ஸோ எப்படி இருந்தாலும் உங்களோட இவ்வளோ ஜேர்னியில் கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அப்படி நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் எனக்கு அது மைண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்குமா? கண்டிப்பாக நிறைய இருந்திருக்கும் நீங்கள் வரும்போது. பாதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் லொக்கேஷன்லாம் போய் நான் திரும்பி வந்ததெல்லாம் கிடையாது. ஷூட்டிங்கு வேறவங்க பண்ணுற சீன் கூட நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். பாதிப்பட்டு இது வரைக்கும் என்ன நான் ஓகே, ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி எந்த சம்பவமும் இல்லை. ஆனால் சொல்லுவாங்க, ஷூட் சொல்லுவாங்க, 4 நாள் 5 நாள் சொல்லுவாங்க, தான் இன்றைக்கி இருக்குதுமா நாளைக்கு இருக்குமா, அப்படி தள்ளி போவோம். அது ஒரு இதாக இருக்கும். நீங்கள் நடித்த நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஹிட் ஆகும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஆகாமல் இருந்திருக்கலாம், சீனில் தூக்கி இருப்பாங்க அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இது வரைக்கும் எனக்கு அப்படி இல்லை. இது வரைக்கும் ஆகல. கூப்பிட்ருக்காங்க, ஆனால் நான் தான் வந்து அந்த டைமிங் எனக்கு கிடைக்காம கரெக்டாக நம்ம வேறு ஒரு சீரியலில் கண்டினியூட்டி சீரியல் அதில் ஒரு ரப்பான கேரக்டர் தான் சீரியலில் கூப்பிடுவாங்க என்னைய. ஓகே, அங்கே போயிருக்கல அந்த படத்தை கூப்பிடுவாங்க. அப்படி மிஸ் பண்ணியிருக்கிறேன் நிறையா. ஓகே, படமும் மிஸ் பண்ணிக்கிறேன், டிவி சீரியலும் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஆதங்கமாக இருக்கும். அப்புறம் பார்த்தா வந்து அந்த 1 2மே இல்லாத இருக்கும். அந்த படமும் இல்லாத இருக்கும், அந்த சீரியல் இல்லாத இருக்கும். அப்போ நமக்கு கொஞ்சம் ஆதங்கம் தானே, ஐயோ இதுவும் போச்சு அதுவும் போச்சு, ஏதாவது ஒன்னாச்சும் போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சிவேன். மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் படங்களில் வந்து யாராச்சும் ஒருத்தர் யாராவது திட்டுற மாதிரி சீன் வச்சாவே ரொம்ப பர்சனலி எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்போல்லாமே மேக்ஸிமம் காமெடி வந்து பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி வார்த்தைகள் வச்சு தான் நிறைய ஜோக்ஸ் இருக்கும். ஆனால் அப்போ இருக்க ஆர்டிஸ்டால் அது பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்களே. ஸோ உங்களை பற்றியுமே நிறைய அந்த மாதிரி காமெடி ஜோக்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது காமெடி வர்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு இதுதான், மக்களை வந்து சிரிக்க வைக்கிறது தான். சரிங்களா? இப்படி சீன் இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பண்ணோம்னா அது நல்லா காமெடி ஒர்க் ஆகும். அதை ஆனால் பர்சனலி எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம பாடியை ஷேப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கூடாது சொல்ல வரீங்க. ஓகே மேம். ஸோ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட வந்து ரொம்ப பிடிச்சது இந்த காமெடி டைமிங். நிறைய பேருக்கு அது வரதில்லை, உங்களுக்கு வந்து டைமிங்கில் அந்த காமெடி பண்ணுற ஒரு சென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. ஸோ அதை பற்றி அந்த மாதிரி டைமிங்கில் அடிங்க இருந்தால் வடிவேல் சார் கூட நான் நின்று அத்தனை படம் பண்ணேன். இப்போவும் வந்து எல்லா டைரக்டருமே எல்லா மேனேஜருமே அந்த அக்காவை கூப்பிடுங்க நல்லா பண்ணுவாங்கன்னு இது வரைக்கும் கூப்பிடுவாங்க. அந்த டைமிங்கில் பண்ணுவேன். ஓகே, ஸோ திரும்பி வடிவேல் சார் கூட வந்து ஒரு ஃபுல் படம் அவர் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஆசை, பயங்கர ஆசை. அவர் இன்னும் பண்ணல. படம் இவர் விஜயா அண்ணி கூட ஒரு படம் போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் இன்னும் வீட்டுக்கு போய் பார்க்கலாம், ஆஃபீஸுக்கும் போகல. ஆஃபீஸுக்கு போனோம்னா அவர் இல்லை அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. அதனாலேயே நான் சரியாக போய் பார்க்கணும் அவரை. ஓகே, போய் பார்த்துட்டு கண்டிப்பாக மறுபடியும் ஒரு ரவுண்டு அவர் இதில் வரணும் நான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வடிவேல் சார் ஒரு பெரிய, நீங்கள் இப்படி இருக்கிற காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேரிடம் சேர்த்து வச்சு தான் சொல்லிட்டு இருக்கீங்க, வடிவேலு சுமதி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரை பற்றின நிறைய சர்ச்சைகள் வந்து சமீபத்தில் வந்துட்டுருக்கு. நிறைய காமெடி ஆக்டர்ஸே சொல்கிறாங்க எங்கள் கூட வந்து நடிச்சவர் இருந்தாலும் இப்போ சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி மேம் பார்க்குறீங்கன்னா? அது வந்து பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. ஆமாம், அது வந்து நம்ம எதுவுமே ஏற்றுக்க முடியாது. சரிங்களா? நான் போய் நடித்த வரைக்கும்லாம் எனக்கு கம்பெனியில் தான் காசு கொடுத்தாங்க. கம்பெனியில் காசு கொடுத்தாங்கன்னா பெரிய லெவலெலாம் வாங்க கிடையாது. 5000 10,000 இப்படிலாம் வாங்கவே கிடையாது. நான் 200 300 அப்போ வந்து நான் ஜூனியர்ஸாக போனப்போ வாங்கின பேமெண்ட் அந்த இதில் கேரக்டர் நல்லா நின்றுச்சு. எனக்கு நல்லா ஹெவியான கேரக்டர் நல்லா இன்ன வரைக்கும் அந்த காமெடி சிரிக்கிறாங்கன்னா அது ஏன்னா பேமெண்ட்டு கம்மி தான், காமெடி ஒர்க் ஆச்சு. பேமெண்ட் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கேரக்டர் கிடைச்சா போதும், அதை வச்சு தான் இன்றைக்கும் கூப்பிட்றாங்க. இன்றைக்கும் கை நிறைய சம்பளம் வாங்குறதுக்கு. இப்போ ரீசெண்டாக இருக்க காமெடி ஆக்டர்ஸ் கூட உங்களுக்கு யார் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை? ஏன்னா யோகி பாபு சார், யோகி பாபு கூட அவரு கூட 2-3 படம் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அப்புறம் நம்ம சந்தன சார் கூட பண்ணேன். சந்தன சார் கூட ஒரு படம் ஃபுல்லாகவே பண்ணேன், வடகப்பட்டி ராமசாமியில். அது ஃபுல்லாகவே கிராமத்து கேரக்டர் திருவிட்டா வருவோம். அப்புறம் சூரி சார் இப்போ காமெடி ஹீரோவாக அவரும் பண்ணுறாரு. அப்புறம் அதுக்கேற்ற காமெடி இன்னும் யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னும் இல்லை. சூரி சார் மாதிரி? ஆமாம், இல்லை இவர் நம்ம யோகி பாபு சார், சந்தன சார் இவங்கெல்லாம் இருந்தாங்க, சூரி சார் இவங்கெல்லாம். இப்போ அடுத்தது யாருமே இல்லையே காமெடி.
மேக்ஸிமம் தமிழ் சினிமால காமெடி படம் காமெடியே இல்லை. இவ மிஞ்சி இதில் 3 பேர்த்துல நிற்கிறவர் யோகி பாபு சார் தான். அவர் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாகவும் பண்ணுறாரு, காமெடியாகவும் பண்ணுறாரு. ஆமா, ஹீரோவும் பண்ணிட்டு இருக்காரு படங்கள். இப்போ வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு? இப்போ நேற்று கூட ஒரு படம் போனோம், படம் பேர் வைக்கல. ஓகே. அது வந்து லொக்கேஷனு சரியாக போன இடம் பர்மிஷன் வாங்கலை. அது வந்து ஷூட்டிங் கேன்சல் ஆகி வந்துட்டோம். புதுக்கோட்டை ஒரு படம் போனோம். அந்த படத்து பேர் என்ன பேர் எல்லாமே இப்போ பேர் வைக்காத 4 படம் போய்கிட்டு இருக்குது இப்போ எனக்கு. ஓகே. என்ன மாதிரி கேரக்டர் பண்ணுறீங்க அந்த படத்துலையும்? அதுலேயும் வந்து ஒரு ஊர் கிராமத்துக்காரி மாரி ஹீரோனி வந்து இப்படி தான் இருக்கணும், அந்த பொண்ணு ஒரு சிட்டிக்காரி, ஓகே, இந்த ஊருக்கு வந்தால் இப்படி தான் இருக்கணும்னு அந்த பொண்ணை கேரக்டர் மாற்றுற மாதிரி, கிராமத்தில் வந்தால் இப்படி தான் அடக்குடக்கமாக இப்படி இருக்கணும் அப்படின்னு புதுக்கோட்டை போன படத்தில். இதில் வந்து அது ஒரு வில்லி கேரக்டர் நேற்று போனது, அதுவும் வந்து படம் பேர் வைக்கல. ஓகே. அப்புறம் இன்னொரு படம் வந்து படம் பேரே வந்து இது என்ன ஹாஸ்பிட்டலு போலீஸ் கேரக்டர், அதில் சரவண சார் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே. போலீஸ் கேரக்டர் பண்ணுறீங்க? போலீஸ் கேரக்டர். ஓகே. நான் அப்போ நிறைய இன்ஸ்பெக்டர் நிறைய பண்ணுவேன் டிவி சீரியல். ரவுடின்னா நான் தான் அதில் ரவுடித்தனமான கொஞ்சம். அப்போலாம் இப்போ கொஞ்சம் உடம்பு வந்துருச்சு, நான் அவ்வளோ போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் போடுறதில்ல. நம்ம இனிமேல் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இன்னொரு படம் வந்து குயில்னு ஒரு படம் ஃபஸ்ட்டு எடுத்திருந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு கிராமத்து கூலி வேலைக்காரங்க மாதிரி நாங்கள் அந்த ஊருக்காரங்க மேட்டுப்பாளையம் போயிருந்தோம். உருளைக்கிழங்கு மண்டி, வெள்ளைப்பூண்டு மண்டி, இதெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி, ஹீரோனி எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. அதில் வந்து நம்ம ரகுவரம் ஒய்ஃப் அவங்க பண்ணுறாங்க. அந்த படம் இப்போ 5 படம் அங்கே போய்கிட்டு இருக்கு. சூப்பர் மேம். ஸோ இப்போ நீங்கள் டிவி சீரியல்ஸும் பண்ணியிருக்கீங்க, படங்களும் பண்ணியிருக்கீங்க. இதில் உங்களுக்கு எந்த ஒரு இது ரொம்ப பிடிக்கும்? டிவி சீரியல் பண்ண வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃப்ரீயாக இருக்குமா, இல்லை படங்கள் பண்ணுறதுக்குனால? ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் டிவி சீரியலில் வந்து உடனே ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, எபிசோடா பார்க்குறாங்க. இப்போ இங்கே ஒரு எங்கன்னா நம்ம ஒரு வெளியில் போனாலும் நீ அந்த சீரியல் அப்படி பண்ண இப்படி பண்ணுறேன்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படிம்போம். அப்புறம் படத்தில் வந்து நாம் இப்போ நடிச்சிட்டோமா, அது எத்தனை வருஷம்னாலும் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா அம்மா, மனோரம்மா, நாகேஷ் சார், இன்னும் இதுக்கு முன்னால் நடிகர்லாம் எவ்வளோ பேர் வரல. அவங்கெல்லாம் எவ்வளோ படம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுடைய பேர் மறையதா? அந்த மாதிரி சினிமாவில் பண்ணுறது பேர் மறையாது. ஓகே. உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசை? இந்த மாதிரி கேரக்டர் வந்து பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பட் அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு கிடைக்கல அப்படின்னா? எனக்கு வந்து ஒரு படம் திருவிட்டா ஒரு அம்மா கேரக்டர் இருந்தாலும் சரி, ஒரு ஆயா கேரக்டர் இருந்தாலும் சரி, வேலைக்காரியாக இருந்தாலும் சரி, எனக்கு பண்ணணும்னு ஆசை. ஒரு படம் திருவிட்டா படம் ஃபுல்லாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படி கிடைச்சுன்னா போய் பண்ணிடுவீங்க? என்ன கண்டிப்பாக. ஓகே. ஆனால் பண்ணுறக்கு ரெடி? கண்டிப்பாக. நோட் பண்ணிப்பாங்க மேம். நெக்ஸ்ட் படத்தில் ஃபுல்லாக பண்ணுறீங்க. தேங்க்யூ. ஓகே மேம். இப்போ நீங்கள் நிறைய பெரிய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, ஸோ நீங்கள் யார் கூடயாச்சும் வந்து இவங்க கூட ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் கேர்ள் மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? வடிவேல் சாராக இருக்கட்டும். நிறையா பேர்த்து கூட படம் பண்ணியிருக்கேன், ஹீரோ கூடயும் பண்ணியிருக்கேன், காமெடியும் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நல்லா தெரியணும்னு நம்ம வடிவேல் சார் தான். ஓகே. ஆனால் அவர் கூட நான் இது வரைக்கும் ஃபோட்டோ எடுத்ததே இல்லை. ஆனால் எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. கம்பெனியில் நம்ம சீனெல்லாம் பண்ணுறோம், அவர் கூட நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா எடுப்பாங்க. திரும்ப அவங்கள ஸ்டில் கேமராமேனை கேட்டோம்னா, அப்போலாம் என்கிட்ட இந்த செல்லுலாம் கிடையாது. இப்போ தான் நம்ம எப்படினாலும் வச்சுக்கிறோம் செல்லு. அப்போ வந்து ஸ்டில் கேமரா கேட்டால் தரமா அப்படிம்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் அதோட விட்டுருவோம். அதனால ஒரு ஃபோட்டோ கூட யார் கூடயும்? அதேமாரி விஜய் சார் கூடயும் அப்படி தான். நாங்கள் எத்தனையோ வாட்டி இந்த குருவி படம் இதெல்லாம் ஃபோட்டோ கேட்டிருக்கிறோம். அவங்க மேக்கப் மேனு, அவங்க காஸ்ட்யூம் இருப்பாங்க இல்லைங்களா, எடுத்துக்கலாங்க்கா அப்படிம்பாங்க. அப்புறம் எடுப்பாங்க, வெறும் பிளாஸ்டிக் மட்டும் அடிச்சுட்டு இது இருக்காது. 2 மணி நேரத்தில் அந்த மாதிரி ஏமாந்தேன். அதனால் அவன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே எனக்கு இஷ்டம் கிடையாது. அப்புறம் அஜித் கூட தான் ஒரே ஒரு படம் அட்டகாசம். அந்த படத்தில் பட்டினம் பக்கம் நடக்குது. ஓகே. அந்த படத்தில் நான் இப்போ ஃபோட்டோலாம் எடுத்தாங்களா நிறைய பேர். அப்போ நானும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி நின்னேன். அந்த ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது? ஆமாம். ஏன்னா வடிவேல் சார்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு மேம். கஷ்டமா இல்லை? அதான் அவங்க கம்பெனியில் எடுப்பாங்க, கொடுக்க செல்லு. இப்போ வந்து இந்த மாதிரி செல்லு, அப்போ செல்லே கிடையாதுங்களே. அதனால் நாங்கள் வந்து இப்போ அவ்வளோ அசால்ட்டாக இருந்துட்டோம். பட் ஆனால் நல்ல மொமெண்ட் எல்லாம் மிஸ் ஆகிருக்கும்ல, நிறைய நல்ல விஷயங்கள். அந்த மேம் இன்னொரு பர்சன் பற்றி கேட்க மறந்துட்டேன். நீங்கள் வடிவேல் சார் கூட பண்ண நிறைய காமெடிஸ் செம்ம ஹிட் ஆயிருக்கு. வடிவேல் சார், சிங்கமுத்து சார், நீங்கள், ஸோ இந்த 3 காம்பினேஷன் வந்து செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் இல்லை? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். கேட்காத மறந்து விட்டீங்களாடாம்மா, அதுதான் செம்ம ஜோக்கு. ஆமாம் அதான் டக்குனு இப்போ ஞாபகம் வந்துச்சு. அது வந்து படம் பேர் வந்து ஏபிசிடி, ஹீரோ வந்து சாம் சார். அது நாங்கள் வந்து அந்த ஷூட் வந்து ஃபிலிம் செட் நடக்குது. ஃபிலிம் செட்னா எம்ஜிஆர் ஃபிலிம் செட்டு அங்கே. ஓகே. அடையாறு. அப்புறம் நாங்கள் வந்து சிங்கம் சாருக்கு நான் ஒய்ஃபு கேரக்டரு, எனக்கு ஒரு தங்கச்சி, அம்மா, ஒரு ஃபேமிலியே நாங்கள் வருவோம். ஊர் விட்டு ஊர் வருவோம். நாங்கள் தாம்பரம் போகணும். இவர் வந்து பஸ் மாறி ஏறிடுவார். நாங்கள் பஸ் ஏற வருவோம்.
பஸ் ஏறி நாங்கள் உக்காந்துக்கிட்டு இருப்போம். நாங்கள் ஃபேமிலியோட நானும் சிங்கமுச்சாரும் ஒரு சீட்டில் உட்காந்துருப்போம். எங்கள் ஃபேமிலி பின்னாடி உட்காந்துருக்கோம். அப்புறம் இவர் வருவார், வடிவேல் சார் தான் கண்டக்டர் அந்த படத்துக்கு. அப்புறம் வந்தோடனே டிக்கெட்டுக்கிட்டு வருவார். 2 டிக்கெட்டு தாம்பரம் பாரு சிங்கமுச்சார். அட முட்டாள் பையில இது தாம்பரம் போகாது அப்படிம்பாரு. அப்புறம் இது யார் உன் ஒய்ஃபாம்பாரு. ஆமாம் நீ இது உனக்கு எத்தனாவதுன்னு அவர் கேட்பாரு. யார் வடிவேல் சார் வந்து சிங்கமுச்சாரை கேட்பாரு. எனக்கு இப்படி நவுந்து என்னை உரைச்சிக்கிட்டே வந்து எனக்கு 4 கூட்டிகிட்டு வந்து இது 5ஆவது அப்படிம்பாரு சிங்கமுச்சார். அப்புறம் என்னை கேட்பாரு, ஏய் உனக்கு எத்தனாவது அப்படிம்பாரு. 7ஆவது அப்படிம்பாய். உடனே வந்து அப்புறம் எங்கே போகணும், தாம்பரம் போகணும். அட லூஸ் பையிலே முட்டாள் பையிலே இது தாம்பரம் போவாதுடா, இது வேற எங்கேயே போகுதுடான்னு சொல்லி இறங்குடான்னு சொல்லி பாய் பெட்டி எல்லாம் பிடிங்கி வெளியே அந்த ஜன்னலே போட்டுருவார். போட்ட உடனே என்ன பண்ணுறேன், அப்புறம் நாங்கள்லாம் ஒடியாந்து கீழே இறங்கிடுவோம். திம்புன்னு ஒடியாந்துருவோம். கீழே இறங்கினோடனே திரும்ப வந்து போல்டு பார்த்தா தாம்பரம் போட்டிருக்கோம். அப்புறம் இவர் வந்து டிரைவர் வந்து தாம்பரம்னு கத்துவார். அப்புறம் ஒடியாந்து ஏறுவோம். அப்புறம் ஏண்டா நாங்கள் தாம்பரம் தானே வந்து ஏறணும். இவர் சொல்லுவார், யார் டிரைவர் சார் சொல்லுவார், டேய் இந்த வண்டி தாம்பரம் போதுரா, நீ தாண்டா மாறி ஏறிவிட்ட அப்படின்னு வடிவேல் சார் வந்து வண்டி மாறி ஏறிடுவார், பஸ் மாறி ஏறிடுவார். நீ தாண்டா மாறி ஏறிட்ட அப்படின்னு சொல்லக்கெல்லாம் நாங்கள் உடனே ஏறி பின்னாடி படிக்கட்டில் ஒட்டியாந்து அவரை பிடிச்சி அடின்னு அடிப்போம். அவர் டிக்கி பிடிச்சி இவர் சிங்கமுச்சார் கடிச்சிருவாரு. நான் ஒரு பக்கம் கையை பிடிச்சி கடிப்பேன். அந்த மாதிரி அந்த சீன் பண்ணோம். இப்போ நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய பேர் கொஸ்டின் கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் ஆக்ட்ரஸ் சுமதி அப்படின்னா உங்களை பத்தி யாருக்கும் தெரியாத ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணும் அப்படின்னா? தெரியாத விஷயங்கள் அப்படின்னா என்னை பத்தி யாருக்கும் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. யாருமே சொல்லாம இருந்திருப்பீங்கல்ல அந்த மாதிரி உங்க ரசிகர்களுக்காக? என்னுடைய இதை வந்து உங்களை பத்தி என்னை பற்றி நான் எல்லாமே எதாக இருந்தாலும் சொல்லிடுவேன். எனக்கு ஒரு வளர்வாயின்னா எந்த ஒரு விஷயங்களுமே வந்து இப்போ நீங்கள் ஏதாவது கேட்டால் கூட நான் அதில் ஷேர் பண்ணிடுவேன். இப்படிதாம்மா அப்படின்னு. அதேமாரியே நிறைய அட்வைஸும் கொடுப்பேன் நான். இப்படிதாம்மா இருக்கணும்னு அதுவும் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். அவங்ககிட்ட இந்த அட்வைஸ் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்த நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்து அப்போல்லாம் பீக்கில் இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்றப்போ சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸ் அண்ட் கேரக்டர் ஆக்டர்ஸ் இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணால் அவங்களோட லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா உங்களை மாதிரி? ஏன்னா இப்போ ஹீரோயினுக்கு நெக்ஸ்ட் படங்கள் வருது, இல்லை அடுத்து வந்து சீரியல் போகிறாங்க, ஸோ அப்படி இருக்காங்க. பட் இங்கே கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டர் ரொம்ப மெயினான கேரக்டராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் வர காலம். அது அவங்க மைண்டில் என்ன இருக்குதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். நம்ம வந்து சொல்கிறதுனால இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். பட் வாய்ப்புகள் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சால் இந்த மாதிரி இங்கே இந்த கம்பெனியில் உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். தெரியலன்னா நான் விட்டுருவேன். மற்றபடி இப்படி தான் நான் சொல்லுவேன். சினிமா இப்படிதான் எல்லா இதுவும் சொல்லுவோம் நான். ஒரு நேரத்தில் ஃபீல்ட் அவுட் ஆகிதான். ஆமாம், அப்படி கஷ்டப்படணும், இப்படி பண்ணோம், நாங்களாம் அப்படி வந்தவங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவேன். ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்குவாங்க, ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆம்பளை பசங்களுக்கும் அதான் சொல்லுவேன், பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அதை தான் சொல்லுவேன். ஒரு புதுசாக வரவங்களுக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் அவங்க வாய்ப்புகள் வந்தால் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க, ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் தான் வரமாட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. அதான் அவங்க டேலண்ட்டு. அவங்க மனசு வச்சா என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போல்லாம் சினிமா ஒரு மாதிரி, இப்போ வேற மாதிரி, இப்பெல்லாம் வேற மாதிரி. நீங்க சொன்ன ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிச்சு வேற மாதிரி இருக்கு. அப்போல்லாம் வந்து கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு துணி பெருக்கி இது பண்ணி வந்து எல்லாம் சினிமாவுக்கு வந்தவங்க. இப்பெல்லாம் வந்து எப்படி வேணாலும் வரலாம் சினிமாவுக்குன்னு வந்தேன். ஆனால் நல்லா வந்து நின்றுணும் சினிமாவில், அதுதான் பெரிய விஷயம். கண்டிப்பாக மேம். ஸோ இதே ஒரு அட்வைஸாக எடுத்துக்கலாம். யாருக்கா வாய்ப்பு கிடைக்கலன்னா அது காரணம் தமிழ் சினிமா கிடையாது, நீங்களே முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸாக எடுத்து போட்டுக்கிறோம். கண்டிப்பாக. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்து 5 படங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து நிறைய படங்களில் உங்களை பார்க்கணும். அதே மாதிரி முன்னாடி அந்த காமெடி கேரக்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி திரும்பி வந்து இப்போ நிறைய படங்கள் வரல. ஸோ நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி. கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் நான் நிறைய என்ன காமெடி பண்ணுவேன். கண்டிப்பாக மேம் பண்ணுங்க மேம். ஏன்னா ஆட்கள் இல்லை இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு. நீங்கள் திரும்பி பண்ணிங்கன்னா எங்களுக்கும் அந்த பழைய சினிமா பார்த்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்னொரு இன்டர்வியூவில் உங்களை வந்து பார்க்குறேன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.